ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் நேற்று வீடியோ எதுவும் போடல. ஸோ இன்றைக்கி மார்னிங்கே நம்ம வீடியோ ஏதாச்சும் போடணும் அப்படின்னு நினச்சி மார்னிங் எழுந்திரிச்சேன். தோட்டத்துக்கு கொஞ்சம் தண்ணி அடித்தேன், பார்த்துக்கோங்க. பாவக்காய், அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி பழம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடி ஏற்றி விட்டுருக்கேன். பாவக்காய் கொடி ஏற்றி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் செடி இது. அதுக்கப்புறம் மாங்காய் இப்போ தான் பிஞ்சு விட்டு குட்டி குட்டி பிஞ்சாக இருக்குது. அப்படி பார்த்துட்டே ஒரு தோசையை போடலான்னு ஒரு தோசை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்படியே செடிங்க கொடிங்க இதெல்லாம் பார்த்துட்டு தோசை ப்ரிப்பேர் பண்ணேன். சைடில் ரைஸும் ரெடி ஆகிட்டுருக்கு. தோசை ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நேற்று ஃபுல்லாகவே போடல, ஏதாச்சும் போடணுமே டெய்லி விலாக்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் தோசை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே நான் மரத்தில் இருந்த காக்காயும் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ, அதுக்கப்புறம் இது இட்லி பூன்னு சொல்லுவாங்க. இட்லி பூ இது ஷோக்காக வளர்ப்பாங்க. இதே நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் புளி சாதம் தாளிச்சிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் ப்ரிப்பேர் பண்ணணும் மதியானத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் ஒரு ஆம்லெட் சைடில் கொஞ்சம் ஆம்லெட் போட்டு முடிச்சதும் அதுக்கப்புறம் புளி சாதம் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில். ஆம்லெட் சூப்பராக ரெடியாக இருக்குது. பெப்பர் ஆம்லெட்டு. இது புளி சாதத்துக்கு தேவையான பொருள். இது புளி சாதத்துக்கு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு ஒரு புளி சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயமும் தூவிக்கலாம். செமையாக இருக்கும் புளி சாதம். மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி புளி சாதமும் உருளைக்கிழங்கு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியம் லஞ்சுக்கு. செமையாக இருக்க பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல. புளி சாதம் செமையாக இருக்குது பாருங்கள். உதிர் உதிரான புளி சாதம். அதுக்கப்புறம் ஆம்லெட் வேறு, அப்புறம் வேக வச்சு பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண எக்கு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, புளி சாதம். இது மூணுத்துக்கு காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். புளி சாதத்துக்கு வேறு லெவலில் இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி புளி சாதம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு சைட் டிஷ் இல்லாமல் ஒரு 2-3 சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். புளி சாதமும் ரைஸ் கொஞ்சம் உதிரி உதிரியாக வடித்து புளி சாதம் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். புளியோதரை பவுடரும் ப்ரிப்பேர் பண்ணி நான் காமிச்சிருக்கேன், வீடியோவில் பாருங்கள். இது பவுடர் இல்லாமல் இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற புளி சாதம். இப்படி வச்சு சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு இது, காலையில் தோசையும் சட்னியும், இது மத்தியானத்துக்கு புளி சாதம்.